ஹாய் ஆல். Hi all. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தங்க. நீ நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேளு. ஏசப்பாக்கு பாட்டு பாடலாமா? பாடலாமா? ஓகே, நீ ரெடியா? அப்பா ரெடிமா? எல்லாரும் ரெடியா? அம்மா ரெடிமா தங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 1 2 3 ஸ்டார்ட். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம்.
பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஓதுமனுகூலனுக்கு உயர்மனுவேலனுக்கு ஓதுமனுகூலனுக்கு உயர்மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம் மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணானல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காணானல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணார் சகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு கோணார் சகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம் 10 லட்ச லட்சனுக்கு சுத்தனுக்கு 10 லட்ச 10 லட்ச நர்த்தனுக்கு 10 லட்ச நர்த்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரம பரத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீமைக்குட்டி வசனம் வாசிக்கலாமா? எழுப்புங்க. God loves her. மறுபடியும் சொல்லு. God loves her. Very good. சொல்லு. Do not fear. Very good. சொல்லு. உன் வழிகள் எல்லாம் உனக்காக வெரி குட். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக வெரி குட். சூப்பர்மா சூப்பர். யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஸோ இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். நம்மள நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ, எதுக்கு தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் தராரோ, அது ஒரு சிக்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இல்லைன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வேலை ஏதோ ஒரு டிலே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் கிடைக்காம இருக்கலாம், இல்லை நம்ம நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லை நம்ம நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம எதிர்பாராத ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லை நமக்கு இன்னும் நம்ம ஏஜ் எல்லாம் தாண்டுது, இன்னும் நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அநேக நேரம் இந்த ஒரு தவறை நம்ம செய்வோம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏன் தான் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை தராரு, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை தராரு, இவ்வளோ பெரிய சோதனையை எனக்கு தந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் இந்த பிரச்சனை நமக்கு அப்பாவால் தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்.
எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிக்னஸே வந்துட்டாலும் ஆண்டு எனக்கு இந்த சோதனையை தந்துட்டாரு, இதுலேருந்து நான் வந்து எப்படி இதுவாக போகிறேன், இப்படி ஒன்றத்தை எனக்கு தந்துட்டாரு, நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எப்படி வந்து நான் வந்து கடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூழ்நிலைகளை நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிடுவோம். ஆனால் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும், நம்ம ஒரு சோதனையின் காலத்தில் இருக்கோம் அப்படின்னா நிறைய டைம் நம்மளோட லைஃப்பில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அது நம்ம எடுக்கிற சாய்ஸஸ்னால இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற ஒரு ராங் டெசிஷன்னால இருக்கலாம். எந்த மாதிரியான சூழ்நிலையில் வேணால் நம்ம சோதனை காலத்தில் இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கே இப்படி ஒரு சோதனை வந்துச்சு. எப்போது அவர் வந்து 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சாத்தான் என்ன பண்ணா, அவரையே சோதனைக்கு உட்படுத்தினா. அப்படித்தானே? அப்போ சோதனை எங்கேருந்து தான் வருது? பிசாசானவன் கிட்ட இருந்து தான் வருது. அதுவும் கெட்ட காரியங்கள், ஒரு சோதனையில கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா நம்ம அப்பா வந்து நமக்கு தர்றது கிடையாது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஸோ கெட்ட விஷயத்தை கொடுத்து சோதிக்கிறவர், என் பிள்ளை இப்போ ஒரு காய்ச்சலையோ இல்லை ஒரு சிக்னஸையோ கொடுத்துட்டு என் பிள்ளை என் மேலே விசுவாசமாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறவர் நம்ம அப்பா கிடையாது. என் பிள்ளைக்கு நான் இப்படி வந்து எக்ஸாமில் நான் ஃபெயில் மார்க் கொடுத்துட்றேன், இன்னும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாதபடி நான் பண்ணிடுறேன், என் பிள்ளை இன்னும் என் மேலே விசுவாசமாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா பண்ணுறவர் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பண தேவையோ ஏதோ ஒன்று இருக்கும்போது நம்மக்கிட்ட இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன், ஓகே இப்போ நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ணி நம்மளால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டு எனக்கு வந்து இப்படி காசு தரல அப்படின்னு நம்ம பேசும்போது ஆண்டு வந்து நான் என் பிள்ளைக்கு காசு தராமல் இருக்கேன், அப்பவும் என் பிள்ளை என்னை நம்புதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட விஷயங்கள், நம்ம அவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு இக்கட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கெட்ட விஷயத்தை கொடுத்து நம்மளை வந்து சோதிக்கிற தேவன் நம்ம அப்பா கிடையவே கிடையாது. தீய விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறவர் கிடையாது நம்ம அப்பா. நம்மளை வந்து லாஸ்ட் மொமெண்ட்லேயும் என்னை வந்து என் பிள்ளை வந்து என்னைய நம்புறாளா, எப்படி சாத்தான் வந்து சோதனைக்காரன் வந்து ஆண்டவர் தேவாலயத்து மேலே வந்து நிற்பாட்டி விட்டு உங்கள் அப்பா உன்னை காப்பாற்றுறாரான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை கொடுத்தானோ. ஆனால் நம்ம அப்பா ரொம்ப தெளிவாக அதில் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்பாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கவே கூடாது, நம்மளை வந்து அவர் காப்பாற்றுறாரான்னு பார்க்கவே கூடாது. மத்தேயு 4வது அதிகாரம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் அப்படிங்கிறத முதல் டெஸ்ட் கொடுக்குறான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ நம்மளுமே வந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனையில் போய் ஒரு கெட்ட சூழ்நிலை, ஒரு பேட் டெசிஷனோ இல்லை ராங் சாய்ஸோ எடுத்து நின்றுட்டு இங்கேருந்து ஆண்டவர் என்னை வந்து காப்பாற்றுறாரா இல்லையான்னு பார்ப்போம். சாத்தான் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கீழ்ப்படிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சூசைட் தாட் வந்துருச்சு, நான் வந்து போய் குடிச்சிட்டு என்னை ஆண்டவர் காப்பாற்றுறாரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி தானே? என் அப்பா என் மேலே உள்ள அன்பின் நிமித்தமாக என்னை காப்பாற்றுவார், ஆனால் இவர் தான் தேவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்றைக்கும் வந்து அப்படி ஒரு டெஸ்ட்டை நம்ம பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாட்டே எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இந்த விஷயமே வந்து சாத்தான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அநேக நேரம் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாத்தான் வந்து வசனத்தை கூட கோடிட்டு காட்டுவான் நிறைய நேரம் நம்மளோட வாழ்க்கையில். பைபிள் வேர்சஸையே ஆனால் தப்பாக தான் சொல்லுவான். அந்த வசனம் உண்மையான கரெக்டான வசனமானு பார்த்தா இருக்காது. அதுலேயுமே வந்து என்ன பண்ணுவான், நம்மளை வந்து நம்மளை வந்து சோதனைக்காரன் தான் நம்மளை தப்பான டெஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனையை கொடுக்க முடியும் அப்படின்னா அது அவனால் தான் முடியும். நம்ம அப்பா என்னைக்கும் நம்மளை தீங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சோதனை வரும்போது இந்த கலைகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்மளே கொஷின் பண்ணிக்கிறோம். அந்த எஜமான் எப்படி கேட்டாரோ, இந்த கலைகள் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த கொஷினை கேட்குறாரோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோதனை வருது அப்படின்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். அதே போல் ஒரு கெட்ட சோதனை நம்மளால் ஒரு டஃப்பான
டஃப்பான ஒரு ஃபேஸில் நின்றுட்டு நம்ம வந்து அப்பாவை ப்ளேம் பண்ணாமல், அவர் தான் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, அவர் தான் என்னை வந்து கெட்ட விஷயங்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை ப்ளேம் பண்ணாமல், இன்னொரு விஷயம் நம்ம அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு கெட்ட விஷயத்தை கையில் கொடுத்துட்டு அதுலேருந்து அவரே நம்மளை வெளியே கொண்டு வந்து மகிமைப்படுற தேவன் நம்மளோட தேவன் கிடையாது. நம்மளை வந்து நம்ம சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம தள்ளப்பட்டு நம்ம சோதனைக்குள்ளாக ஆகிட்டு அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ரிப்பெண்ட் பண்ண, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் என் வாழ்க்கையில் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை வெளியே கொண்டு வர்ற தேவன் தான் அவர். ஆனால் அவரே நம்மளை குழியிலையும் போட்டு அவரே நம்மளை தூக்கியும் எடுப்பாரான்னு கேட்டால் கிடையாது. அவரே பிரச்சனையும் கொடுத்துட்டு அவரே வந்து அதுலேருந்து காப்பாற்றுவாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளை வந்து அப்படி சோதிச்சு அதுலேருந்து நம்ம வந்து அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். நம்ம அநேக நேரம் நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக்னாலேயோ இல்லை நம்ம எடுக்கிற ஒரு ராங் டெசிஷன், ஒரு ராங் சாய்ஸ், இல்லை வந்து நம்மளோட இச்சையின் நிமித்தமாக, நம்மளோட ராங் டிசையர்ஸ், நம்மளோட ராங் ஆசைகளின் நிமித்தமாக தான் நம்ம அப்படி ஒரு சோதனைக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிறோம் நிறைய நேரம். ஆனால் நம்ம அப்பா நம்மளை சோதனைக்குள்ளே தள்ளி நம்மளை வெளியே கொண்டு வர்றதில்ல. தீங்கினால் சோதிக்கிற தேவன் நம்மளோட தேவன் கிடையாதுங்கிறத நம்ம எப்பவுமே உறுதியாக நம்பணும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நேமே ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் நேசப்பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துலையும் நாங்கள் குடும்பமாய் இதை கேட்குற ஒவ்வொருவரும் அப்பா, நாங்கள் உம்முடைய பாதத்தண்டையில் வர தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்பா நீங்கள் தலைவராக இருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீங்கள் சமாதானத்துக்கான காரணராக, நீங்கள் சமாதான பிரபுவாக இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கட்டி எழுப்பி நீங்கள் உதவி செய்கிறதுக்காக, நீங்கள் அவங்கள ஞானத்தால் பலப்படுத்துறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்ற ஏக்கத்தோடு நிறைய பேர் பார்க்குறாங்க தகப்பனே. அந்த ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் தருகிறோம் அப்பா. அப்பா, அவங்க ஒவ்வொருவருக்கும் நீர் ஏற்ற நேரத்தில் அந்த அந்த காயை நீங்கள் தருவேன்னு சொல்லலை தகப்பனே, ஒரு விதையை தருவேன்னு சொல்லலை, கர்ப்பத்தின் கனியை நீங்கள் தருவீங்க தகப்பனே. அப்படி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்போ அவங்க எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகள், ஒவ்வொருத்தரோட வார்த்தைகள், ஒவ்வொருத்தரோட பேச்சுகள் நிமித்தமாக அவங்க இருதயங்கள் அதிகமாக காயப்பட்டிருக்கும் தகப்பனே. அப்பா, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்ன்ற வசனத்தின் பிரகாரம் அப்பா, அவங்க எல்லாருமே இப்போ காத்திருக்கிற நாட்களில் அவங்க இருக்கும்போது அப்பா, அவங்க சோர்வடையாதபடிக்கு அப்பா, அவங்கள உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக அவங்க பலப்படுத்திக்குள்ள கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்கள நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, யாருமே சோர்வடைந்து அப்பா இதுக்கப்புறம் இது எனக்கு நடக்காது, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது, இதுக்கப்புறம் நடந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வராதபடிக்கு சாத்தானான அவங்களோட விசுவாசத்தை ஒடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடும் போது அப்பா, இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், பலப்படுத்துகிற தேவன், எங்களோட பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதே போல் அப்பா, அந்த மாதிரி பலவீனத்தில் அந்த சோர்வடைகிற நேரத்தில் உங்களுடைய பலத்தால் நீங்கள் எங்களை இடைக்கட்ட போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தரோட இருதயத்தின் வாஞ்சைகளையும் ஏக்கங்களையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, we speak ரைட் ஃப்ரூட்ஸ் இன் ரைட் டைம் இன் தேர் லைஃப் ஏசப்பா. அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்க ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ரைட் டைமில் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் அவங்க கையில் கொடுத்து அப்பா, அந்த குழந்தைகள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கான பெரிய சாட்சிகளாக நிற்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துலையும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா உங்களுடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளை உங்களுடைய ஞானத்தாலையும் உம்முடைய கிருபையாலையும் உம்முடைய இரக்கத்தினாலையும் உம்முடைய தயவாலையும் அந்த பிள்ளைகள் நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் வளர்த்து கொடுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, அவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையே பார்க்கணும் தகப்பனே. அவங்களுக்கு நீங்கள் தந்திருக்க உங்களுடைய சுவாசத்துக்காக நன்றி. அவர்களுடைய வாய் உண்மையே பற்றி பேசணும் தகப்பனே. அவங்களோட குட்டி இருதயத்துக்குள்ள நீங்கள் வாசமாக இருங்க தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்கிற எல்லா ஆகாரமும் அவங்களுக்கு நல்லபடியாக செரிச்சு அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தை நீங்கள் கட்டளையிடுறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, அவங்களோட கால்கள் எப்பொழுதும் உமக்காக ஓடணும், அவங்க கைகள் எப்பொழுதும் உமக்காக வேலை செய்யணும். அப்பா, அவர்களுடைய காதுகள் எப்பொழுதும் உண்மையே பற்றி கேட்கணும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படி வளர்த்து தாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் அப்பா, அவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கிற நல்ல துணையையும் உடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா, பரிசுத்த சந்ததி உருவாகிறதுக்கு அப்பா அந்த ஜென்ரேஷனையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வாதத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன் அப்பா, உம்முடைய
ஆவியினால் உம்முடைய அபிஷேகத்தினால் அந்த அந்த ஜென்ரேஷனை நீங்கள் சூழ்ந்து கொள்ள போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளில் நீங்கள் தொடங்கின நல்ல கிரியைகளை நீங்கள் முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. அதை அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உணர்ந்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியே நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு பெரியவர்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு வேண்டிய ஞானத்தையும் அப்பா உம்முடைய பரத்துலேருந்து உம்முடைய ஞானத்தை அவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளை உமக்காக வளர்க்க அப்பா, உமக்காக வைராக்கியமாக வளர்க்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க, ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் ஒவ்வொரு விமனையும் குடும்ப தலைவர்களையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய ஞானத்தால் நீங்கள் பலப்படுத்துங்க, உங்களுடைய ஞானத்தில் நீங்கள் வளர்த்து விடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி அவங்க அந்த குடும்பத்தின் காரியங்களை பார்த்துக்கொள்ளணும், எப்படி அந்த குடும்பத்தை கட்டணுங்கிறதுக்கான எல்லா ஞானத்தையும் எல்லா தேவைகளையும் பரத்திலிருந்து நீர் அவங்களுக்கு அனுப்புறதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எந்த சூழ்நிலையிலையும் அப்பா, எந்த பேரண்ட்ஸ்குள்ளேயும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும் அப்போ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு நீங்கள் சமாதானத்தின் தேவன், ஞானத்தின் தேவன், நீர் அவங்களுக்கு போதித்து வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டோ இல்லை ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ என்ன தேவையோ அப்போ நீர் அவங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்த நேரத்துலையும் ஹீலிங்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்போ உங்களுடைய ரத்தத்தில் இருக்க ஆண்டவரே அவ்வளோ பெரிய ஹீலிங், இன்னொரு உங்களுடைய வார்த்தையில் இருக்க ஆண்டவரே ஹீலிங் அப்பா. நீர் சொன்னால் போதும், நீங்கள் தொட்டால் போதும், அதெல்லாம் ஒரு நொடியில் பறந்து போகுமே அப்பா. அதே போல் ஒவ்வொருவரும் அதை நிறைய பேருக்கு நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்கள் வைத்திருப்பீங்க அவங்க வாழ்க்கையில் அப்பா. அதை ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு அவங்க டெஸ்டிஃபை பண்ண அப்பா அவங்களுக்கு அந்த பலத்தையும் அவங்களும் அந்த சோர்வடையாதபடிக்கு அவங்க அதிலே தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்கள பலப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் ஒவ்வொருவரோட சூழ்நிலையும் உடைய கரத்தில் தருகிறோம், ஒவ்வொருவரோட தேவையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் அவங்களோட தேவையை சந்திங்க, அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்கள் குடும்பங்களில் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்களோட குடும்பத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியமும் உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் நடக்கணும். உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, எங்கள் சுய புத்தி மேல் நாங்கள் சாயாமல் இருக்க நீர் கிருபை தாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. எங்களை நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய பாதத்தில் சரணடைகிறோம் தகப்பனே. எங்களை நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. புதிய நாளையும் இன்னும் மீதியாக இருக்கிற ஒரு வாரத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம், வர இருக்கிற மாதங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் யாராவது இருப்பாங்களே ஆனால், இதை பார்ப்பாங்களே ஆனால், அப்போ அப்பா அம்மா இல்லாமல் பார்க்குற பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், அப்பா அவருக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தகப்பனும் தாயுமா இருந்து அப்பா நீங்கள் அவங்களுக்கு நல்ல துணையாக இருந்து அப்பா அவங்கள ஆறுதல் படுத்துங்க, அவங்கள பலப்படுத்துங்க தகப்பனே. உண்மை அல்லாமல் வேற யாராலுமே எங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியாது, எங்களை பலப்படுத்த முடியாது, எங்களை ஆறுதல் படுத்த முடியாது. மனுஷர்களோட வார்த்தைகள் ஒரு நேரம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் அது அவங்க போனதுக்கு அப்புறமே எங்களுக்கு அதை எங்களை விட்டு போயிடும் தகப்பனே. ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளோ பலன், எவ்வளோ ஜீவனை கொடுக்கறது, எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள் தகப்பனே. அதை நாங்கள் அனுதினம் உட்கொண்டு உமக்குள்ள வளர நீர் கிருபை தாங்க. பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு loves you. God bless you. God bless you. Bye bye. Bye.